ஆனால் இங்கே ஆடியோ லான்ச்சுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் விட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிவிகேயோடைய கட்சி மீட்டிங் தான் இவ்வளோ ரூல்ஸ் வைக்கிறீங்கன்னு பார்த்தா ஆடியோ லான்ச்சுக்கு ஏன் இவ்வளோ ரூல்ஸ் வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரோட மைண்ட் செட்டுமே இருக்குது. ஏன்னா இப்போ கரூரில் இருந்த சம்பவத்தை தாண்டி தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மலேசியாலையும் ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்காங்க. அதாவது அந்த ஸ்டேடியத்தில் 90,000 பேர், அதாவது 1,00,000 பேர் வரைக்கும் அந்த கிரவுண்டில் ஆல்ரெடி இருக்கலாங்கிற மாதிரி முன்னாடி எல்லா தகவல்கள் எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அங்கே மலேசியன் போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இதில் கட்சி ரிலேட்டடாக எந்த ஒரு கொடி எதுவுமே கிட்டக்கூடாது, இது முழுக்க முழுக்க என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கட்சியோட ரிலேட்டடாக எதுவுமே இங்கே எதுவும் பேசக்கூடாது, வைக்கக்கூடாது, ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் மூவிஸ் ரிலேட்டடாக மட்டும்தான் இருக்கணுங்கிறது மாதிரி கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கான்வாய் மாதிரி அந்த நம்ம தளபதி விஜய் அவர் வர்ற மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் கட்சி கொடியை யாரும் உள்ளே கொண்டு வரக்கூடாது, அந்த மாதிரி உள்ளே கொண்டு வந்து சீட்டில் போட்டு வைக்கிறது அந்த மாதிரிலாம் எது இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டு ஆடியோ லான்ச்சுங்கிறதுனால ஏகப்பட்ட சிங்கர்ஸ் வந்து அந்த ஜனநாயக இதுக்கு வராங்க. ஏன்னா தளபதி அவர்கள் பிகினிங்கில் இருந்து இப்போ வரைக்கும் அந்த பாடல்கள் எல்லாம் பாடுறதா இருந்தாலும், டான்ஸ் ஆடுறதா இருந்தாலும், ஸோ அந்த கெட்டப்ஸில் எல்லாம் எதுவும் பண்ணுறதா இருந்தாலும், ஸோ நிறைய பேர் ட்ரிபிட் பண்ணுறாங்க இந்த தடவை தளபதி ஆடியோ லான்ச்சுக்கு. ஏகப்பட்ட பேர் அங்கே மலேசியா போய் அங்கே இருக்கிற மலேசியன் பீப்புள்ஸ், இந்தியாவிலேருந்து நிறைய பீப்புள்ஸ் அங்கே வராங்க. அதனால ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அதுவும் நம்ம ஊர் போலீஸ் மாதிரி கிடையாது, அங்கே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு மலாய் போலீஸ். மலேசியாவில் கொலம்பூர் சம்திங் பிளேஸில் தான் இந்த ஆடியோ லான்ச் நடக்குது. ஸோ அடுத்தடுத்த அந்த ஆடியோ லான்ச் என்னென்ன தளபதி பேசுகிறாரு, என்ன ஏதுங்கிறது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து கண்டினியூஸாக வெயிட் பண்ணி பார்க்கலாம்.